தமிழக தலைவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அறிவித்து அதன்படி இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் தமிழ்நாடு முழுக்க எல்லா திராவிடர் கழகத்தை பொறுத்தளவில் 69 கழக மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. 69 இடங்களில் இன்றைக்கு இந்தி எதிர்ப்புக்கான போர் தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வகையில் விருத்தாசலம் கழக மாவட்டமும் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போரிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இஸ்லாமிய அமைப்புகளான மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று எல்லா அமைப்புகளையும் ஒன்று திரட்டி போராடுகின்றது என்று சொன்னால், இந்தி எதிர்ப்புக்கு ஒரு போராட்ட வரலாறு உண்டு. 1937 அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்களும் அவருக்கு பின்னாலே பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒரு சில தமிழ் அறிஞர்களும் இந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராடி இந்திய எதிர்ப்பு போரில் முதல் கட்ட வெற்றியை கண்டார்கள் என்று சொன்னால், இந்த மேடையை நீங்கள் பாருங்கள். திராவிடர் கழகம் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கே இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு தனியாக இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள். இன்றைக்கு நாடு எல்லா கட்சிகளும் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக அணிதிரண்டிருக்கிறது என்று சொன்னால், மோடி அவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், நான் மாவட்ட திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று முதலாவதாக நடத்தக்கூடிய போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கிற இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என்னுடைய வரலாற்றை நான் இணைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இங்கே எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய காப்பாளர் 70 வயதை கடந்த ஐயா இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல தங்க ராஜமாணிக்கம் இருக்கிறார்கள், புலவர் ராவணன் இருக்கிறார்கள். இவர்கள் முதலாம் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட இந்திய எதிர்ப்பை பார்த்தவர்கள். இன்றைக்கு இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நாங்கள் 4ஆம் கட்டத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாலே எங்களுடைய பிள்ளைகள் கபிலன், பொழிலன், வெற்றிமாறன், வெற்றிமழன், நிலவன், மழன் என்று அத்தனை பேரும் இந்த களத்திலே நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஒருபோதும் மோடி அவர்களே இந்த மண்ணில் இந்தி தன்னுடைய வாளை நுழைக்க முடியாது. அந்த வாள் நுழைக்கப்படுவானால் அதனை வெட்டி வீழ்த்தக்கூடிய திராவிட வீரர்களாக நாங்களும் எங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய எங்களுடைய சந்ததிகளும் இந்த மண்ணை, இந்த மண்ணினுடைய மானத்தை, இந்த மொழியை காப்போம் என்கிற உறுதியை, என்கிற எச்சரிக்கையை ஒன்றிய அரசிற்கு விடுத்து எல்லோரும் சொன்னார்கள். செல்வமணி சொன்னார், அண்ணன் இமயம் அவர்கள் சொன்னார், தோழர் கணேஷ்குமார் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலே இந்தி யாருக்கு தாய்மொழி? இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மாநிலத்திலாவது இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் எவனாவது இருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. உதாரணம், தமிழ்நாட்டிலே தமிழ் தாய்மொழி, கேரளாவில் மலையாளம் தாய்மொழி, கன்னடத்தில் கன்னடமும் துளுவும் தாய்மொழி. ராஜஸ்தானிலே எது தாய்மொழி? ராஜஸ்தான் மக்கள் பேசக்கூடிய ராஜஸ்தானி, மார்வாரி. அதே போல மோஸ்லி ஹரியானாவிலே ஹரியானா, இமாச்சல் பிரதேசத்திலே மகாசு, பகாரி, மண்டேரி, தாங்கிரி, பிரஸ்புரி, சாம்போடி. அதே போல உத்தரகாண்டிலே உடவாளி, குமோனி, ஊப்பியில் பிரஸ்பாஜா, கபோலி, அவதி, அன்னோலி, போஜ்புரி, பந்தேரி, பகோலி. நேற்றைக்கு நம்முடைய ஊரிலே சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களே, இந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் அவரவருடைய தாய்மொழியை அழித்து இன்றைக்கு இந்தி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த இந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலே இன்றைக்கு ராஜஸ்தானியை பூர்வீகமாக கொண்டு அந்த ராஜதானி மொழி அழிந்திருக்கிறது. ஊப்பியிலே அவருடைய தாய்மொழி அழிந்திருக்கிறது. குஜராத்திலே அவருடைய தாய்மொழி அழிந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவருடைய சொந்த மொழியை அழித்து
இந்தி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்தி வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் அதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு பெரியார் மண், ஒருபோதும் அதை அனுமதிக்காது என்கிற அடையாளத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த அடையாள போராட்டம். எங்களுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு அடையாள போராட்டம். இந்த போராட்டம் இதோடு நின்று போவதில்லை. இந்த போராட்டம் தொடரும் என்பதை சொல்லி, இந்த மொழிமானம் காக்க இந்த எங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள், அந்த பெருமை எங்களுக்கும் இருக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். நாங்கள் எங்களை மட்டும் மாய்த்துக் கொள்ள மாட்டோம் என்கிற அந்த உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு, எங்கள் மொழியை யாரேனும் அழிக்க நினைத்தால் அவர்களும் அழிக்கப்படுவார்கள் என்கிற எச்சரிக்கையையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், எங்களுடைய புரட்சி கவிஞன் சொல்லியிருக்கிறான், சாகின்றாயே தமிழா சாக செய்வானை சாக செய்யாமல் சாகின்றாயே தமிழா என்று எச்சரித்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் மொழி உணர்ச்சிக்காக, மொழி மானத்திற்காக எங்களை நாங்கள் எங்கள் உயிரை கொலையாக கொடுத்தவர்கள்தான். ஆனால் இன்றைக்கும் அதே நிலையில் இருக்க மாட்டோம் என்பதை மட்டும் சொல்லி, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் மானம் காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வாழ்க தமிழர் தலைவர், வெல்க தமிழ். வணக்கம், நன்றி.